ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்க கேமரா ட்ராக். ஸோ இது கேமரா ட்ராக்ன்றது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் டிஃபால்ட்டாக வர ப்ளகின் தான். ஸோ இதை இன்றைக்கி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னோடய ஃபுட்டேஜ் நான் லோட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்ன்ற பேரில் லோட் பண்ணியிருக்கேன். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 1920x1080. ஸோ 1:9 ஃப்ரேம்ஸோட ஷார்ட்டை லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட்டில் நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஷார்ட்டில் நான் உங்களுக்கு 3 ட்ரிக்ஸு 3 இது சொல்லித்தரேன் நான். ஸோ உங்களோட லேயரில் போய்ட்டு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எஃப்எக்ஸ் பேனலுக்குள்ளே போய்ட்டு பெர்ஸ்பெக்டிவில் 3D கேமரான்னு இருக்கும். ஸோ அங்கே இல்லாட்டி விண்டோஸில் போனீங்கன்னா ட்ராக்கர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் கேமரா இருக்கும். ட்ராக் கேமரா கொடுத்துருங்க. ஸோ ட்ராக் கேமரா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அனலைஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ப்ளூக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துட்டு அனலைசிங் இன் பேக்ரவுண்டுன்னு வரும். ஸோ இது வந்து டூ ஸ்டெப்ஸ் இருக்கும் இதோடது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போ ப்ராசஸ் வந்து அனலைஸ் பண்ணணும், அடுத்து கேமரா சால்வ் பண்ணணும். ஸோ இந்த அனலைசிங் பார்த்திங்கன்னா உங்கள் ஷார்ட்டோட எவ்வளோ லென்த்து, சிஸ்டம் ஸ்பீடு இதை பொறுத்து தான் இதோட டியூரேஷன் உங்களுக்கு ஆகும். ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரேம்ஸோடு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு இப்போ நம்மளோட ஷார்ட்டை ஃப்ரேம் டு ஃப்ரேம். ஸோ எவ்வளோ பேரலாக்ஸ் இருக்குது என்ன இருக்குன்றத உங்களுக்கு ஃப்ரேம் டு ஃப்ரேம் இப்போ அதை அனலைஸ் பண்ணுது. ஸோ 129 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒன்ஸ் அனலைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா சால்விங் கேமரா ஆன் ஆகும். ஸோ சால்விங் கேமரா அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஷார்ட்டில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ சால்விங் கேமரா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி கலர் பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை, உங்கள் ஷார்ட்டில் இருக்க ட்ராக்கிங் பாயிண்ட்ஸ் தான். ஸோ உங்கள் ஷார்ட்டில் உங்கள் கேமரா எவ்வளோ டெப்த்துக்கு மூவ் ஆகணுன்றது இந்த பாயிண்ட்ஸ் தான் மூவ் பண்ணணும், இந்த பாயிண்ட்ஸாக டிசைட் பண்ணணும். ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் எங்கே ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஞ்சுக்கு உண்டான பாயிண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி அது நீங்கள் கேமரா க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு கரெக்டாக ஒரு சர்க்கிள் பாயிண்ட் எடுத்துப்போம். ஸோ அந்த நீங்கள் எந்த இடத்துல வேணும்னா அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணி காட்டும், ரெட் கலர் சர்க்கிள். ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக சர்க்கிளாக தெரியுதோ அந்த இடத்துல வச்சு க்ரியேட் டெக்ஸ்ட் கேமரா. ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மைனஸ் ஓரியன்டேஷனில் ஒய் வந்து -90 வச்சுக்கோங்க. சாரி, -90. ஸோ இது ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் கைஸ். உங்கள் ஷார்ட்டு பேரலக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ரொட்டேஷன்லாம் டிஃபர் ஆகும். நீங்கள் அது உங்கள் ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து ஆகிடும். இதுதான் இப்போ கைஸ் சிம்பிளான பேசிக்கான ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கேமரா ட்ராக். ஸோ இது நீங்கள் டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் எந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணி க்ரியேட் கேமரான்னு கொடுத்தீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக நின்றோம் டெக்ஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு டெப்த்து பேரலாக்ஸில் உங்களுக்கு மூவ் ஆகும் டெக்ஸ்ட்டு. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இதுக்கு அடுத்த மெத்தட் நம்ம பார்த்தோம்னா மறுபடியும் கேமரா செலக்ட் பண்ணி இந்த வாலில் நம்ம ஒரு வீடியோ லேயரை ப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கரெக்டாக அதே மாதிரி சர்க்கிளாக இருக்க பாயிண்டில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் சாலிட் கேமரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு சாலிட் வரும். அந்த சாலிடை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு செட் பண்ணி பார்க்குறேன். செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது உங்கள் வாலோட மூவ் ஆகும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் பாயிண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி கரெக்டாக கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்கள் வைக்கிற ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லேயரில் போய்ட்டு ப்ரீ கம்போஸ் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அதோட பெனிஃபிட் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ இது எதனாலனா ப்ரீ கம்போஸ்ன்றது பெரிய ஆப்ஷன் கைஸ். அது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் எடுக்கிறேன். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, லீவ் ஆல் த ஆப்ஜெக்ட்னு இருக்கும், மூவ் ஆல் த அட்ரிபியூட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது 2 ஆப்ஷனுமே பெரிய ஆப்ஷன். ஸோ இது நான் இப்போ பேசிக்காக உங்களுக்கு சொல்லித்தரதுனால ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். லீவ் ஆல் த அட்ரிபியூஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸ் எல்லாரோட வேல்யூஸும் உங்களுக்கு இங்கே இருக்கும். அந்த சாலிடோட சோர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு ப்ரீ காம்பில் உள்ளே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ நம்ம சேனலோட லோகோவை இன்சர்ட் பண்ணுறேன் உள்ள. ஸோ நம்ம லோகோ உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ இருக்குள்ள நம்ம சாலிடை க்ரியேட் பண்ண சாலிட் டெலீட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வீடியோ கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும்.
ஸோ கைஸ், இந்த 2 விஷயந்தான் நீங்கள் எந்த டுட்டோரியல் கேமரா ட்ராக்குன்றது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடுத்தீங்கனாலும் எல்லோரும் சொல்லித்தர 2 விஷயம். இதை தவிர்த்து பெருசாக யாரும் சொல்லித்தர மாட்டாங்க கேமரா ட்ராக் பற்றி. ஸோ இன்னொரு சின்ன அட்வான்ஸான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே நீங்கள் ஒரு க்ளீன் பிளேட் ரெடி பண்ணி அதை கேமரா ட்ராக் வச்சு அதே இடத்துல நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு நீங்கள் பெருசாக ஃபோட்டோஷாப்புக்கெலாம் போக தேவையில்ல. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்க பெயிண்ட் ஸ்ட்ரோக் ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்க லோகோவை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஷட்டர் மாதிரியே ரீடைன் பண்ணி நம்ம அந்த இடத்த ட்ராக் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கேமரா ட்ராக் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் லேயரை செலக்ட் பண்ணி கேமரா ட்ராக் பிளகினை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் விசிபிள் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல இருக்க கரெக்டான அந்த ரவுண்ட் சர்க்கிள் கிடைக்கிற இடத்துல க்ரியேட் நல் அண்ட் கேமரா கொடுத்துருங்க. ஸோ அந்த சர்க்கிள் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற இடமா பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த லேயரை செலக்ட் பண்ணி நம்ம டூப்ளிகேட் பண்ணிப்போம். டூப்ளிகேட்டுக்கு ஷார்ட்கட் Ctrl+D. ஸோ அது Ctrl+D கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு லேயர் டூப்ளிகேட் ஆகிடும். அது Ctrl+Dக்கு வந்து டூப்ளிகேட்டுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா எடிட்டில் வந்து டூப்ளிகேட்டுன்னு இருக்கும், அந்த லேயரை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கனாலும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி டைம்னு இருக்கும், அதில் டைம் ஃப்ரீஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் ஃப்ரேம் பிளேட்டை யூஸ் பண்ண போகிறதுனால ஃபஸ்ட் ஃப்ரேம் வச்சு நான் டைம் ஃப்ரீஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இடத்துல அந்த டைம் ஃப்ரீஸ் கொடுத்ததுனால அதில் இருக்க கேமரா ட்ராக் பிளகினை டெலீட் பண்ணிவிட்டு ஸோ அந்த லோகோவை நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம் நம்ம நார்மலாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்க பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு. ஸோ அந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணுங்கள், நம்ம பண்ண போகிற ஃப்ரீஸ் பண்ண லேயரை. ஸோ லேயரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுட்டேஜ் வியூவில் ஓப்பன் ஆகும். ஃபுட்டேஜ் வியூவில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அதை. ஸோ Ctrl+B ஃபார் பால். Ctrl+B கொடுத்திங்கன்னா பெயிண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். ஸோ பெயிண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் க்ளோன் டூல் வச்சு க்ளோன் பண்ண வேண்டியதான். ஸோ ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு க்ளோன் ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் மாறும். ஸோ ஆல்ட்டோட ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் க்ளோன் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவை. ஸோ கைஸ், இது நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் கூட இந்த ஒரு ஃப்ரேம் நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே கூட க்ளோன் பண்ணலாம். நம்மளால் ஓரளவுக்கு டீசெண்டான க்ளோனிங் ரிசல்ட் கொண்டு வரலாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே. ஸோ இப்போ நான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு நான் க்ளோன் பண்ணுறேன்னாக்கா, ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் அக்யூரேட்டாக முடியுமோ அவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக க்ளோன் பண்ணிக்கோங்க உங்கள் ஷாட்டை. ஸோ இந்த சிங்கிள் ஃப்ரேமை ஸோ இது நீங்கள் க்ளோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற லோகோவும் நீங்கள் இதில் வச்சு பிளெண்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் இந்த லோகோவை மட்டும் ரிமூவ் பண்ணி இதே பிளேட்டை நான் உங்களுக்கு கேமரா ட்ராக்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறதுன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் அக்யூரேட்டாக பண்ணலாம், இன்னும் பண்ணால் டைம் எடுக்கும். ஸோ நான் ஓரளவுக்கு இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இதை எப்படி நம்ம ட்ராக் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓரளவுக்கு நான் எடுத்துகிட்டேன், அந்த ஷட்டில் இருக்க லோகோவை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த லோகோ ரிமூவ் பண்ணதை நம்ம இப்போ ட்ராக்கோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் இந்த நம்ம பெயிண்ட் ப்ரஷ் பண்ண க்ளோனோட எல்லா லேயரோட இந்த இதுவும் ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் கன்ஸ்டெயின் வச்சுருக்கிறதுனால அது வந்து ஷார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அது இல்லாட்டி நீங்கள் அதை ஷார்ட் ஃபுல்லாக நீங்கள் இழுத்து வச்சுக்கோங்க அந்த லேயரை, பெயிண்ட் லேயரை. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் லேயரில் போய்ட்டு நம்ம பண்ணதை ஒரு ப்ரீ கம்போசிட் பண்ணிப்போம். இதுக்கு வந்து லீவ் த ஆல் த ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கக்கூடாது, மூவ் த ஆல் த ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கணும். இது வந்து ஆக்சுவலாக அது கொடுத்திங்கன்னா இது ஒரு லேயராக மாறிடும். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அப்போ வந்து இப்போ வெளியே வந்து எந்த பெயிண்ட் ஸ்ட்ரோக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம ட்ராக் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரீ காம்ப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ளே அந்த பெயிண்ட்டோட இது எல்லாமே இருக்கும். ஸோ இது நீங்கள் ஃபர்தராக நீங்கள் எதனா அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் ஸோ இது இந்த ஆப்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் பெயிண்ட்டில் எதனா அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட, இல்லை அதுக்கு மேலே எதனா நீங்கள் லோகோ இல்லை வேறு எதனா ஆப்ஜெக்ட் வைக்கணும்னு நீங்கள் நினச்சாலோ ஸோ ஒரு ப்ரீ காம்போசிட் பண்ணி பண்ணுறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நம்ம பண்ண ஷட்டரோட இடத்த கரெக்டாக மாஸ்க் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ மாஸ்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பென் டூல் வச்சு மாஸ்க் பண்ணிக்கிறோம். மாஸ்க் பண்ணதுக்கப்புறம் அந்த லேயரை வந்து 3D லேயராக ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மூவ் ஆகி வேறு இடத்துல போய் நிற்கும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண நல்லில் இருக்கிற பொசிஷன் P தட்டினிங்கன்னா பொசிஷன் வந்துடும். இந்த பொசிஷனை காப்பி பண்ணி நம்மளோட ட்ராக் லேயர் இருக்குல்ல, அந்த லேயரில் செலக்ட் பண்ணி மறுபடியும் P தட்டிங்கன்னா பொசிஷன் வந்துடும். பொசிஷனை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக அது வந்துடும். ஸோ உங்களுக்கு லேயரை விசிபிளாக பார்க்கணுன்னா உங்களோட மாஸ்கில் போய்ட்டு அதை வந்து நன் கொடுத்துருங்க. மாஸ்க்கு ஷார்ட்கட் M. ஸோ M தட்டினிங்கன்னா மாஸ்க் வரும். மாஸ்க்கு வந்து நன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லேயர் எங்கே இருக்குன்றது தெரியும். ஸோ இது நம்ம ஃபுல் லேயர். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது நம்ம ஷார்ட்டோட ஃபிட் பண்ணணும். ஸோ
ஸோ ஷார்ட்டோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 4 கார்னர் பாயிண்ட்லேயும் நம்ம ஷார்ட் வந்து நல்லா கரெக்டான கார்னர்லேயும் வந்து நிற்கணும். அதுக்கு ஷார்ட்டை ஸ்கேல் பண்ணுங்கள். ஸோ ஓரளவு எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ ஸ்கேல் ஓரளவுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் பொசிஷனாக மூவ் பண்ணக்கூடாது கைஸ் இந்த டைமில். ஸோ அங்கே என்ன பொசிஷன் ட்ராக் நல்லா இருக்கோ அதே பொசிஷன் தான் நமக்கு இன்னும் இருக்கணும். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் மூவ் பண்ணணுன்னா நீங்கள் தட்டினீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட் வரும். ஆங்கர் பாயிண்ட்டில் நீங்கள் ஆங்கர் பாயிண்ட்டை ரைட் டு லெஃப்ட் நீங்கள் நகர்த்திக்கோங்க மேனுவலாக. ஸோ ஓரளவுக்கு அது நீங்கள் மேனேஜபிளாக கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் அக்யூரேட்டாக நம்ம எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, இங்கே டிசார்ட்டில் போனீங்கன்னா கார்னர் பின் கொடுத்தீங்கன்னா கார்னர் பின் 4 கார்னருக்கு வந்துடும். ஸோ இதை 4 கார்னர்லேயும் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. 4 கார்னரோட எட்ஜ்லேயும் உங்கள் கார்னர் பின்னை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்னர்லேயும் நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணணும். ஸோ கரெக்டாக அலைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும் கைஸ். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ அக்யூரேட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ அக்யூரேட்டாக வச்சுருக்கீங்கன்னா ஷார்ட்டோட ட்ராக்கு கரெக்டாக ஸ்லிப் ஆகாமல் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது எவ்வளோ தான் நீங்கள் காம்ப்ளிகேட்டட் ஷார்ட்டாக இருந்தாலும் ஸோ இந்த ஒரு சின்ன ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் தட்டிங்கன்னா மாஸ்க் வரும். மாஸ்க் ஆடு கொடுத்துருங்க. ஸோ மாஸ்க் ஆடு கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் க்ளீன் பிளேட் அந்த ஷார்ட்டோட ட்ராக் ஆகிடும். ஸோ இது எவ்வளோ தான் காம்ப்ளிகேட்டட் ஷார்ட்டாக இருந்தாலும் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 100% ஒர்க் ஆகும் கைஸ். என்ன தான் பேரலாக்ஸாக இருந்தாலும் இது நீங்கள் 100% உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த ட்ரிக்கு. ஸோ இது வந்து மேக்ஸிமம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க இந்த ஆப்ஷன் கார்னர் பின் வச்சு பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்கள் ஷார்ட்டில் உங்களோட பேரலாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட ஃபீட்பேக் லீவ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இன்றைக்கி உங்கள் கார்னர் பின் வச்சு நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நான் அதை ரெட்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் வேறு எதனா டுட்டோரியலில். ஸோ தேங்க்யூ கைஸ்.